வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருக்க சில விஷயங்களில் ரகசியம் காப்பது அவசியம் என்று உளவியல் மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள் வலியுறுத்தி இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான 5 விஷயங்களை பார்க்கலாம். 1. எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்பவர்கள் எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற இயலாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். குறிப்பாக ஒருவரது லட்சியத்தை ஒரு சிலரிடம் சொல்லுவது வெற்றிக்கான வழி இல்லை என்பது வாழ்வியல் அனுபவம் பெற்றவர்கள் கருத்தாகும். நமது லட்சியத்தை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் இருக்கும்போதுதான் அதை அடைவதற்கான மன உறுதி ஏற்படுகிறது. 2. பொருளாதார நிலைமை. ஒருவரது சம்பளத்தை விலக்கி சொல்லக்கூடாது என்பதை அனைவரும் அறிவார்கள். தற்போது உள்ள பொருளாதார சூழலில் கணவன் மனைவி இருவரும் சம்பாதிக்கும் நிலையில் அவர்கள் உறவினர்களின் முதல் கேள்வி இருவரும் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறீர்கள் என்பதுதான். இந்த விஷயத்தில் மௌனமாக இருந்து விடுவதே சிறந்தது. உண்மையை சொல்லும் நிலையில் நல்ல விளைவுகள் ஏற்படுவதை விட உறவுக்கு பாதகமான சூழல் ஏற்படக்கூடும். பணம் என்ற விஷயம் உறவினர்களையும் நண்பர்களையும் பகைவர்களாக மாற்றும் சக்தி பெற்றது. 3. கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி இருவருக்கு இடையிலான உறவு, இரு நண்பர்கள் இடையிலான நட்பு, ஒருவருக்கு நடந்த சங்கடமான விஷயம், அலுவலக நடப்பு ஆகிய விஷயங்களில் மௌனமாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது. அதன் மூலம் பல எதிர்கால சங்கடங்கள் தவிர்க்கப்படும். சில விஷயங்களில் ஆலோசனை பெற விரும்பினால் அனுபவமும் அக்கறையும் உள்ள நெருக்கமான உறவுகள் அல்லது நண்பர்களை மட்டும் அணுக வேண்டும். அலுவலகத்தில் அலுவலக பணிகள் பற்றி மட்டுமே பேசுவது நல்லது. 4. உடல் ஆரோக்கியம். உளவியல் மற்றும் உடலியல் ரீதியாக ஒருவருக்கு ஏற்பட்டுள்ள ஆரோக்கிய குறைபாடுகளை பொதுவெளியில் தெரிவிப்பது அவசியமற்றது. அதன் காரணமாக சுயமரியாதை பாதிக்கப்படக்கூடும் என்பதுடன் அனைவரும் பரிதாபமாக பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம். 5. தர்ம காரியங்கள். ஒருவர் செய்த நல்ல காரியங்களை வெளியே சொல்லக்கூடாது. வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பது நம்முடைய தமிழ் மரபில் உண்டு. அந்த அளவுக்கு தர்ம காரியங்களில் ரகசியம் காக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கான மதிப்பு குறைவதுடன் எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்கள். அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த படத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மாதிரி உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமையும். நானும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.